தரம் 11 ஐசிடி பாடப்பரப்பில் காணப்படக்கூடிய கடினமான பாடமான பெஸ்கல் புரோகிராமிங்கினை மாணவர்கள் சுயமாக கற்பதற்காக இந்த செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் தொகுதி 1 தற்போது வெளியிடப்படுகின்றது. தொகுதி 2 வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் இதனை கற்று பயன்பெறவும். அடையாளங்காணி. அடையாளங்காணி என்பது ஒரு மாறியை அல்லது மாறிலியை செய்நிரலில் அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பெயராகும். இவ்வுதாரணத்தில் மை மார்க்ஸ் என்பது அடையாளங்காணியாகும். அடையாளங்காணிக்கான பெயரிடும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள். பெஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் ஒதுக்கு செய் சொற்களை பயன்படுத்தலாகாது. ஆங்கில நெடுக்கணக்கில் உள்ள ஓர் எழுத்துடன் தொடங்க வேண்டும். அடையாளங்காணியின் முதல் எழுத்திற்கு பின்னர் எழுத்துக்களை அல்லது எண்குறி இலக்கங்களை கீழ்கோட்டையும் பயன்படுத்தலாம். பெஸ்கால் மொழியில் அடையாளங்காணிக்கு எழுத்து பேதம் செல்வாக்கு செலுத்துவதில்லை. அடையாளங்காணிக்கான பெயரிடும் போது கீழ்கோட்டை தவிர்ந்த வேறு எந்த குறியீடும் பயன்படுத்தலாகாது. அடையாளங்காணிக்கான பெயரிடும் போது அர்த்தமுள்ள பெயர்களை பிரயோகிப்பதன் மூலம் செய்நிரலை எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். செல்லுபடியான அடையாளங்காணிக்கான சில உதாரணங்கள். செல்லுபடியற்ற அடையாளங்காணிக்கான சில உதாரணங்கள். ஒதுக்கு செய் சொற்கள். பெஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் ஒதுக்கு செய் சொற்கள் பெஸ்கால் மொழியை அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே அடையாளங்காணிக்கு ஒதுக்கு செய் சொற்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. அவ்வாறான ஒதுக்கு செய் சொற்கள் கீழ்காட்டப்பட்டுள்ளன. பெஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் நியம தரவு வகை. செய்நிரல் தொழிற்படும் போது உள்ளீடுகளையும் முறைவழியினூடாக கணித்த பெறுபேறுகளையும் கணனி நினைவகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான இடத்தின் அளவு தரவு வகை மீது தீர்மானிக்கப்படும். அவ்வாறாக பெஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் நியம தரவு வகை. இன்டிஜர் நேர் அல்லது மறை நிறையெண்கள் முழுவெண்கள். ரியல் நேர் அல்லது மறை மெய்யெண்கள் தசம எண்கள். பூலியன் ட்ரூ ஃபால்ஸ். சார் சாவிப்பலகையில் உள்ள யாதாயினும் ஒரு வரியுரு. ஸ்ட்ரிங் யாதாயினும் ஒரு வரியுரு தொடரி. பெஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படக்கூடிய அனைத்து நியம தரவு வகைகளும் இந்த வரிப்படத்தின் மூலம் காட்டப்பட்டுள்ளன. மாறிகள். மாறி ஒரு வகை அடையாளங்காணியாகும். செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது அடையாளங்காணிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமானங்கள் மாற்றமடையும். பெஸ்கால் மொழியில் மாறியை குறிப்பதற்கு வார் என்னும் ஒதுக்கு செய் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான மாறிகளை பெஸ்கால் மொழியில் பின்வருமாறு எழுத வேண்டும். மாறிலிகள். செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது அடையாளங்காணிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமானங்கள் மாறாத அடையாளங்காணி மாறிலி எனப்படும். பெஸ்கால் மொழியில் மாறிலியை வரையறுப்பதற்கு கான்ஸ்ட் என்னும் ஒதுக்குச் செய் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான மாறிலிகளை பெஸ்கால் மொழியில் பின்வருமாறு எழுத வேண்டும். விவரணத்தை காட்டல். பெஸ்கால் மொழியில் விவரணம் 2 வகைப்படும். மல்டி லைன் கமாண்ட், சிங்கிள் லைன் கமாண்ட். மல்டி லைன் கமாண்டினுள் விவரணத்தை காட்டும் போது விவரணத்தை சங்கிலி அடைப்பு நட்சத்திர குறியீட்டுடன் ஆரம்பித்து சங்கிலி அடைப்பு நட்சத்திர குறியீட்டுடன் முடித்தல் வேண்டும். சிங்கிள் லைன் கமாண்டினுள் விவரணத்தை காட்டும் போது தொடக்கத்திலும் முடிவிலும் சங்கிலி அடைப்பை மட்டும் இட வேண்டும்.
வெயிட்டிங் ஃபார் த யூசர். கீழ்காட்டப்பட்டுள்ள வரியிலுள்ள செய்நிரல் கூற்றானது கட்டளைக்கோட்டு இடைமுகத்தில் Enter your index number என்னும் வார்த்தையை முதலில் காட்சிப்படுத்தும். பின்னர் யூசரின் உள்ளீடுகளை பெறும். ரீட்லைன் என்பது பயனரின் உள்ளீட்டை பெற்று சேமிப்பதற்கு பயன்படுத்தப்படும். வினைக்குறிகள். எண்கணித வினைக்குறிகள். கூட்டல், ஓர் இலக்கத்தை இன்னொரு இலக்கத்துடன் கூட்டல். கழித்தல், ஓர் இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கத்தை கழித்தல். பெருக்கல், ஓர் இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால் பெருக்கல். வகுத்தல், ஓர் இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால் வகுத்தல். டிவ், முழுவெண் வகுத்தல். 20 டிவ் 6. 20 காணப்படும் 6 மடங்குகள். மோட், வகுத்தலின் பின் மீதி. 20 மோட் 6. 20 6 வகுத்த பின் பெறப்படும் மீதி. ஒப்பீட்டு வினைக்குறி. பெரியது, ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்தை விட பெரியதாக காணப்படல். பெரியது அல்லது சமன், ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்தை விட பெரிதாகவும் சமனாகவும் காணப்படல். சிறியது, ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்தை விட சிறியதாக காணப்படல். சிறியது அல்லது சமன், ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்தை விட சிறியதாகவும் சமனாகவும் காணப்படல். சமன், ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்திற்கு சமனாக காணப்படல். சமனற்றது, ஓர் இலக்கம் இன்னொரு இலக்கத்திற்கு சமனற்றதாக காணப்படல். இவ்வாறு காணப்பட்டால் பேறு உண்மை எனவும் இல்லையெனில் பொய் எனவும் கருதப்படும். தர்க்க வினைக்குறி. எண் வினைக்குறி. இரு கோவைகளும் உண்மையெனின் மாத்திரம் பெறுபேற்றை உண்மை என காட்டும். ஓர் வினைக்குறி. இரு கோவைகளில் ஏதேனும் ஒன்று உண்மை என்றாலும் பெறுபேற்றை உண்மை என காட்டும். நொட் வினைக்குறி. வழங்கப்படும் கோவைக்கு எதிரான பெறுபேற்றை காட்டும். செய்கை முன்னிகழ்வு அல்லது முன்னுரிமை. பஸ்கால் கோவையை நடைமுறைப்படுத்தும் போது பின்வரும் வினைக்குறி முன்னிகழ்வு அல்லது முன்னுரிமையின் ஒழுங்குமுறை பின்பற்றப்படுகின்றது. முதலாவது நிலை not. இரண்டாவது நிலை பெருக்கல், வகுத்தல், டிவ், மோட், எண்ட். மூன்றாவது நிலை கூட்டல், கழித்தல், ஆர். நான்காவது நிலை சமன், சமனற்றது, சிறியது, சிறியது அல்லது சமன், பெரியது, பெரியது அல்லது சமன். செய்கை முன்னிகழ்வு அல்லது முன்னுரிமை. பஸ்கால் கோவைகளை மதிப்பிடும் விதம். உதாரணம் ஒன்றினை கருதும் போது 5 சக 14 மோட் 4. இங்கு வினைக்குறி முன்னுரிமைப்படி முதலாவதாக மோடினையும் பின்னர் கூட்டலினையும் செய்ய வேண்டும். அதன்படி 14 மோட் 4 என்பது 14 4ஆல் வகுக்கும் போது பெறப்படும் மீதியாகும். அம்மீதி 2 5உடன் கூட்டி விடை 7 பெறப்படுகின்றது. உதாரணம் 2 3 சக 7 டிவ் 2. இங்கு வினைக்குறி முன்னுரிமைப்படி முதலாவதாக டிவ்வினையும் பின்னர் கூட்டலினையும் செய்ய வேண்டும். அதன்படி 7 டிவ் 2 என்பது 7இல் காணப்படும் 2களின் எண்ணிக்கையை குறிக்கும். இங்கு அவ்வெண்ணிக்கை 3 ஆகும். அம்மூன்றுடன் 3 கூட்டி விடை 6 பெறப்படுகின்றது. உதாரணம் 3 16 பிரித்தல் 4 பெருக்கல் 2. இங்கு சமனான வினைக்குறி முன்னுரிமை பெறப்பட்டுள்ளமையால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வலமிருந்து இடமாக கணக்கினை தீர்க்க வேண்டும். அதன்படி 16 பிரித்தல் 4 என்பதன் விடை 4 பெறப்பட்டு 2உடன் பெருக்கப்பட்டு விடை 8 இங்கு பெறப்படுகின்றது. உதாரணம் 4 நொட் 8 மோட் 2 பெரியது 5. இங்கு வினைக்குறி முன்னுரிமை அடிப்படையில் முதலாவதாக அடைப்புக்குறியை நீக்குதல் வேண்டும். அடைப்புக்குறியினுள் 8 மோட் 2 பெரியது 5. இங்கு முதலாவதாக மோடினை தீர்த்தல் வேண்டும். 8 மோட் 2 ஆனது 8 2ஆல் வகுக்கும் போது பெறப்படும் மீதி 0 ஆகும். அப்பூஜ்ஜியம் 5ஐ விட பெரியது என்பது false ஆகும். false இன் not true ஆகும். உதாரணம் 5 4 பெரியது அல்லது சமன் 4 and not
7 பெரியது 9. இங்கு முதலாவதாக ஒப்பீட்டு வினைக்குறிகளை தீர்த்தல் வேண்டும். 4 பெரியது அல்லது சமன் 4 என்பது ட்ரூ ஆகும். 7 பெரியது 9 என்பது ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் இன் நாட் ட்ரூ ஆகும். ட்ரூ அண்ட் ட்ரூ எனது பேரு ட்ரூ ஆகும். ஹலோ வேர்ல்ட் என்னும் சொல்லை வெளியீடு செய்வதற்கான பெஸ்கல் ப்ரோக்ராம். இதற்கு ஃப்ரீ பெஸ்கல் சாஃப்ட்வேரினை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளவும். பின்னர் ஃப்ரீ பெஸ்கல் சாஃப்ட்வேரில் IDE திரையினை ஓபன் செய்து பின்வரும் செய்நிரலை டைப் செய்யவும். அவ்வாறான செய்நிரலிற்கான விளக்கம் வருமாறு. இங்கு ப்ரோக்ராம் என்பது பெஸ்கல் மொழியில் கட்டாயம் வரவேண்டிய ஒதுக்குசெய் சொல்லாகும். மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்பது செய்நிரலிற்கான பெயராகும். இன்புட் அவுட்புட் என்பது பெஸ்கல் மொழியில் கட்டாயம் அல்லாத ஒதுக்குசெய் சொல்லாகும். பிகின் என்பது பிரதான செய்நிரலின் தொடக்கமாகும். ரைட் ln என்பதினுள் அடைப்புக்குறியினுள் மேற்கோள் குறியினூடாக காட்டப்படுவது வெளியீடாகும். ரீட் ln என்பது வெளியீட்டினை கமாண்ட்ஸ் விண்டோவில் காட்டுவதற்கு வழங்கும் சொல்லாகும். எண்ட் என்பது பிரதான செய்நிரலின் முடிவாகும். இவ்வாறு டைப் செய்யப்பட்ட செய்நிரலினை டைப் செய்த பின்னர் ஃபைல் மெனுவிற்கு சென்று சேவ் செய்யவும். அதன் பின்னர் கம்பைல் மெனுவினை செலக்ட் செய்து கம்பைலினை தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் கம்பைல் சக்சஸ்ஃபுல் எனும் செய்தி வந்தால் ப்ரோக்ராம் சக்சஸ் என்று அழைக்கப்படும். அச்செய்தி பின்வருமாறு காட்டப்படும். அவ்வாறு இல்லை எனின் எரர் செய்தி வரும். அச்செய்தியின் பின் எரரினை சரி செய்து மீண்டும் கம்பைல் செய்ய வேண்டும். கம்பைல் செய்த பின்னர் ரன் மெனுவிற்கு சென்று ரன்னினை தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் வெளியீடானது கீழேயுள்ள வகையில் தோன்றும். இரு சேமிக்கப்பட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கணித்து வெளியீடு செய்யும் வகையில் பாய்ச்சட் கோட்டுப்படம், போலி குறிமுறை, பெஸ்கல் செய்நிரல் ஆகியவற்றை தருக. இச்செய்கைக்கான பாய்ச்சட் கோட்டுப்படமும் போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. இங்கு பெஸ்கல் செய்நிரலினை கருதும் போது ப்ரோக்ராம் ஆனது ஒதுக்குசெய் சொல்லாகவும், கால்குலேஷன் என்பது செய்நிரலின் பெயராகவும், வேரியபிளினுள் num1 num2 டோட்டல் என்பன இன்டிஜர்களாக அறிமுகம் செய்யப்படுகின்றன. பிகின் என்பது செய்நிரலின் தொடக்கமாகும். num1னுள் 50ம் num2வில் 25ம் சேமிக்கப்பட்டுள்ளன. டோட்டல் காலன் ஈக்குவல் num1 பிளஸ் num2 என்பதுள் num1 num2 என்பன கூட்டப்படுகின்றன. ரைட் லைனினுள் the total is எனும் வாக்கியத்தினூடாக num1 num2 என்னும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை வெளியிடப்படுகின்றன. ரீட் லைன் என்பதானது கூட்டுத்தொகையை கமாண்ட் லைனில் வெளியிடும். எண்ட் ஆனது செய்நிரலின் முடிவாகும். இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயமாவது ஒவ்வொரு வரியின் முடிவிலும் செமிகோலன் இடப்படுதல் அவசியமாகும். ஒரு சாதாரண பெஸ்கல் மொழியில் இடம்பெறும் அடிப்படை பகுதிகள். ப்ரோக்ராம் என்பது ஒதுக்குசெய் சொல்லாகும். num என்பது செய்நிரலின் பெயராகும். வேரியபிள்களாக num1 num2 டோட்டல் என்பன இன்டிஜர் ஆகவும், எவரேஜ் ஆனது ரியல் ஆகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு பிகின் என்பது செய்நிரலின் தொடக்கமாகும். ரைட் வெல்கம் பெஸ்கல் புரோகிராமிங், ரைட் லைன் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், ரைட் லைன் என்டர் செகண்ட் நம்பர், ரைட் லைன் டோட்டல் இஸ் டோட்டல், ரைட் லைன் எவரேஜ் இஸ் எவரேஜ் ஆகியன வெளியீடுகள் ஆகும். இங்கு ரைட் லைன் என்பதற்கிடையிலான வேறுபாடானது ரைட் என்பது ஒரே வரியில் தொடர்ச்சியாக வெளியீட்டை காட்டும், ரைட் லைன் என்பது புதிய வரிகளில் வெளியீட்டை காட்டும். Calculate the total and average of two numbers எனும் சங்கிலி அடைப்பினுள் காட்டப்படும் வாக்கியமானது செய்நிரல் தொடர்பான விவரணத்தை காட்டுகின்றது. ரைட் லைனின் மூலம் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் எனும் வாக்கியம் வெளியிடப்பட்ட பின்னர் பயனரினால் உள்ளிடப்படும் இலக்கமானது ரீடினூடாக நம்பர் 1 சேமிக்கப்படும். ரைட் லைனின் மூலம் என்டர் செகண்ட் நம்பர் எனும் வாக்கியமானது வெளியிடப்பட்ட பின்னர் பயனரினால் உள்ளிடப்படும் இலக்கமானது ரீடினூடாக நம்பர் 2வில் சேமிக்கப்படும்.
டோட்டல் காலன் ஈக்குவல் num1 plus num2 என்பது num1ஐயும் num2ஐயும் கூட்டும் பெறுமதிக்கான முறைவழியாகும். average colon equal total division 2 என்பது பெறப்பட்ட மொத்த தொகையை 2ஆல் பிரித்து சராசரியை வெளியிடும் முறைவழியாகும். ரைட் லைனின் மூலம் டோட்டல் இஸ் எனும் வார்த்தையோடு பெறப்பட்ட மொத்த பெறுமதி வெளியீடாக காட்டப்படும். ரைட் லைனின் மூலம் எவரேஜ் இஸ் எனும் வார்த்தையோடு பெறப்பட்ட சராசரி பெறுமதியானது எவரேஜாக காட்டப்படும். எண்டானது செய்நிரலின் முடிவாகும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவை கணித்து செவ்வகத்தின் பரப்பளவு வெளியீடாக வரும் வகையில் பாய்ச்சட் கோட்டுப்படம், போலி குறிமுறை, பெஸ்கல் செய்நிரல் ஆகியவற்றை தருக. இச்செய்கையின் பாய்ச்சட் கோட்டுப்படமும் போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. பெஸ்கால் செய்நிரலினை கருதும் போது புரோகிராம் ஆனது ஒதுக்குசை சொல்லாகவும், ரெக் ஏரியா என்பது செய்நிரலுக்காக வழங்கப்பட்ட பெயராகவும், லென்த், வித், ஏரியா எனும் மாறிகள் இன்டீஜர்களாகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றன. ரைட் லைனின் மூலம் என்டர் த லென்த் எனும் வாக்கியம் வெளியிடப்பட்ட பின்னர் பயனரினால் உள்ளிடப்படும் பெறுமதியானது ரீட் லைனினுள் லென்த்தினுள் சேமிக்கப்படும். அவ்வாறே ரைட் லைனின் மூலம் என்டர் த வித் எனும் வாக்கியம் வெளியிடப்பட்ட பின்னர் பயனரினால் உள்ளிடப்படும் பெறுமதியானது ரீட் லைனின் மூலம் வித்தாக சேமிக்கப்படும். பின்னர் ஏரியாவானது லென்த்தினையும் வித்தினையும் பெருக்குவதன் மூலம் கணிக்கப்படுகின்றது. பின்னர் ரைட் லைனின் மூலம் த ஏரியா இஸ் எனும் வாக்கியத்தோடு பெறப்பட்ட ஏரியாவிற்கான பெறுமதியானது வெளியிடப்படும். வட்டத்தின் பரப்பளவினை வெளியீடாக பெறத்தக்க பாய்ச்சட் கோட்டுப்படம், போலி குறிமுறை, பெஸ்கல் செய்நிரல் ஆகியவற்றை தருக. இச்செய்கைக்கான பாய்ச்சட் கோட்டுப்படமும் போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளன. இங்கு பெஸ்கல் செய்நிரலினை அவதானிக்கும் போது புரோகிராமானது ஒதுக்குசை சொல்லாகவும், கெல்க் ஏரியா என்பது செய்நிரலியின் பெயராகவும், ரேடியஸ் ஆனது இன்டிஜர் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஏரியாவானது ரியலாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. a = 22/7 என்பது மாறிலியாக அறிமுகம் செய்யப்படுகின்றது. இங்கு வட்டத்தின் ஆரையானது உள்ளீடாக வழங்கப்பட்டு ரேடியஸ் என்னும் மாறியினுள் சேமிக்கப்படுகின்றது. பின் வட்டத்தின் பரப்பளவு கணிக்கப்படுகின்றது. பின் வட்டத்தின் பரப்பளவு வெளியிடப்படுகின்றது. இங்கு ஏரியா காலன் 4:2 என்பது யாதெனில் பெறப்படும் வட்டத்தின் பரப்பளவானது முழுத்தானம் 4ஐயும் தசமதானம் 2ஐயும் கொண்டு காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுவதாகும். தெரிவு கட்டுப்பாடு கட்டமைப்பு தொடர்புபடும் செய்நிரலை அமைத்தல். இங்கு எளிய if கோவையை அவதானிப்போமானால், தெரிவு கட்டுப்பாடு கட்டமைப்பு மிக எளிய விதத்தில் பின்வருமாறு காட்டப்படும். இதில் இரு விதங்கள் உண்டு. முதலாவதாக if then endif. இங்கு நிபந்தனை திருப்திப்படுத்தப்படின் மாத்திரம் கூற்று நடைமுறைப்படுத்தப்படும். இக்கூற்றிற்கான பாய்ச்சட் கோட்டுப்படமும் போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. இக்கூற்றிற்கான செய்நிரலை அவதானிக்கும் போது புரோகிராம் ஆனது ஒதுக்குசை சொல்லாகவும், பொசிட்டிவ் நம்பர் என்பது செய்நிரலின் பெயராகவும், எண் எனும் மாறியானது இன்டீஜர் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. என்டர் நம்பர் எனும் வார்த்தை மூலம் பயனரிடம் எண் கோரப்பட்டு எண்ணில் சேமிக்கப்படுகின்றது. இங்கு if n greater than 0 then என்பது எண்ணின் பெறுமதி 0ஐ விட அதிகம் எனின் மாத்திரமே செயற்படுத்தப்படும். ஆகவே 0ற்கு அதிகமான இலக்கம் வழங்கப்படும் சந்தர்ப்பத்தில் பொசிட்டிவ் நம்பர் எனும் செய்தி வெளியீடாக காட்டப்படும். இரண்டாவதாக if then else endif எனும் கோவையை கருதினால், இங்கு நிபந்தனை திருப்தியாக்கப்படுமெனின் கூற்று 1ம், திருப்தியாக்கப்படாவிடின் கூற்று 2ம் நடைமுறைப்படுத்தப்படும். இக்கூற்றிற்கான பாய்ச்சட் கோட்டுப்படமும் போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளது. இக்கூற்றின் பெஸ்கல் செய்நிரலை கருதும் போது புரோகிராம் ஆனது ஒதுக்குசை சொல்லாகவும், லார்ஜ் நம்பர் என்பது செய்நிரலின் பெயராகவும், n1 n2 லார்ஜ் எனும் மாறிகள் இன்டீஜர் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றன.
இங்கு enter two numbers எனும் வார்த்தையினூடாக பயனரிடம் இரு இலக்கங்கள் கோரப்பட்டு அவ்விரு இலக்கங்களும் n1 n2 எனும் மாறிகளில் சேமிக்கப்படுகின்றன. பின்னர் if n1 greater than n2 then ஆனது n1 ஆனது n2வை விட பெரிதெனின் பெரிய இலக்கம் n1 ஆக சேமிக்கப்படும். இல்லையெனின் பெரிய இலக்கம் n2 ஆக சேமிக்கப்படும். பின்னர் வெளியீடானது பெரிய இலக்கத்தை வெளியீடாக காட்டும். நெஸ்டட் இஃப் ஒரு நிபந்தனைக்கு பின்னர் ஒரு நிபந்தனையாக ஒரு நிபந்தனை கூட்டம் வரும் சந்தர்ப்பத்தில் நெஸ்டட் இஃப் பயன்படுத்தப்படும். ஒரு தனி மாறிக்கு பல நிபந்தனைகள் இருக்கும் போது நெஸ்டட் இஃப்பை பயன்படுத்தல். வழங்கப்படும் புள்ளிக்கேற்றவாறு தரங்களை வெளியிடும் வகையிலான பாய்ச்சல் கோட்டு படமும் அதற்கான போலி குறிமுறையும் கீழே காட்டப்பட்டுள்ளன. பெஸ்கால் செய்நிரலினை கருதும் போது புரோகிராம் ஆனது ஒதுக்குசெய் சொல்லாகவும் கிரேட் ஃபார் மார்க்ஸ் என்பது செய்நிரலின் பெயராகவும் எனும் மாறியானது இன்டீஜர் ஆகவும் கிரேட் எனும் மாறியானது சார் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. இங்கு என்டர் மார்க்ஸினூடாக பெறப்படும் புள்ளியானது இல் சேமிக்கப்படும். இஃப் எம் பெரியது அல்லது சமன் 75 எனின் ஏ தரம் தெரிவு செய்யப்படும். இல்லையெனின் இஃப் எம் பெரியது அல்லது சமன் 65 எனின் பி தரம் தெரிவு செய்யப்படும். இல்லையெனின் இஃப் எம் பெரியது அல்லது சமன் 50 எனின் சி தரம் தெரிவு செய்யப்படும். இல்லையெனின் இஃப் எம் பெரியது அல்லது சமன் 35 எனின் எஸ் தரம் தெரிவு செய்யப்படும். இல்லையெனின் எஃப் தரம் தெரிவு செய்யப்படும். உள்ளீடாக வழங்கப்பட்ட புள்ளிக்கேற்ற தரமானது தெரிவு செய்யப்பட்டு வெளியீடாக பெறப்படும். தனி மாறுதலுக்கு பல நிபந்தனைகள் இருக்கும் போது கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தல். வழங்கப்படும் புள்ளிக்கான தரங்களை வெளியிடுவதற்கான பாய்ச்சல் கோட்டு படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. கேஸ் ஸ்டேட்மெண்ட்டிற்கான பெஸ்கால் புரோகிராமினை கருதும் போது புரோகிராம் என்பது ஒதுக்குசெய் சொல்லாகவும் ஃபைன் கிரேட் என்பது செய்நிரலின் பெயராகவும் மார்க்ஸ் எனும் மாறி இன்டீஜர் ஆகவும் கிரேட் எனும் மாறி சார் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. இங்கு என்டர் மார்க்ஸினூடாக பெறப்படும் புள்ளியானது மார்க்ஸ் ஆக சேமிக்கப்படுகின்றது. இங்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிப்பதற்கு கேஸ் மார்க்ஸ் ஆஃப் எனும் கூற்று பயன்படுத்தப்படுகின்றது. அந்த மார்க்ஸின் பெருமானம் 0 தொடக்கம் 34 எனின் W தரமும் 35 தொடக்கம் 49 எனின் S தரமும் 50 தொடக்கம் 64 எனின் C தரமும் 65 தொடக்கம் 74 எனின் B தரமும் 75 தொடக்கம் 100 எனின் A தரமும் பெறப்படுகின்றது. இல்லையெனின் இன்வெலிட் மார்க்ஸ் எனும் செய்தியானது வெளியீடாக பெறப்படும். இத்தோடு கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது நிறைவடைவதோடு வழங்கப்படும் புள்ளியானது 0 0க்கு பெரிதாகவும் மற்றும் 100 100க்கு சிறிதாகவும் காணப்பட்டால் மாத்திரமே தரமானது வெளியீடாக காட்டப்படும். மீள்செயல்களை பயன்படுத்தி செய்நிரல்களை எழுதுதல். மீள்செயல்களின் தடவைகளை நிச்சயமாக அறியும் போது மீள்செயல் கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படும் விதத்தை ஆராய்வோம். இங்கு முதலாவது கட்டமைப்பு for do ஆகும். for variable colon equal value 1 to value 2 do. இங்கு வேரியபிள் value 1 value 2 ஆகியவற்றின் தரவு வகை முழு எண்களாக இருத்தல் வேண்டும். மீள்செயலை தொடங்குவதற்கு value 1இன் பெருமானம் value 2வின் பெருமானத்திலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். ஆகவே மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கையை நிச்சயமாக அறிந்தால் மாத்திரம் for do கட்டமைப்பை பயன்படுத்தலாம். இங்கு மீள்செயல் கட்டமைப்பானது for x colon equal 1 to 5 do என காணப்பட்டால் தொடக்க பெருமானம் 1 ஆகவும் இறுதி பெருமானம் 5 ஆகவும் மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை 5 ஆகவும் காணப்படும். மீள்செயல் கட்டமைப்பானது for x colon equal 0 to 4 do என காணப்பட்டால் தொடக்க பெருமானம் 0 ஆகவும் இறுதி பெருமானம் 4 ஆகவும் மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை 5 ஆகவும் காணப்படும். மீள்செயல் கட்டமைப்பானது for x colon equal 5 to 10 do என காணப்பட்டால் தொடக்க பெருமானம் 5 ஆகவும் இறுதி பெருமானம் 10 ஆகவும் மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை 6 ஆகவும் காணப்படும்.
இக்கட்டமைப்பிற்கான பஸ்கல் செய்நிரலினை கருதும் போது புரோகிராமானது ஒதுக்குசெய் சொல்லாகவும் print 10 numbers என்பது செய்நிரலின் பெயராகவும் count எனும் மாறி இன்டிஜராகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. for count : = 1 to 10 do write line count. இங்கு count என்னும் மாறியின் பெருமானத்தை 1 தொடக்கம் 10 வரைக்கும் மாற்றிக்கொண்டு வெளியிடும் அதேவேளை மீள்செயல் 10 தடவைகள் நடைமுறைப்படுத்தப்படும். for doவிற்கான இரண்டாவது கட்டமைப்பு. for variable : value 1 down to value 2 do. மீள்செயலை தொடங்குவதற்கு value 1 இன் பெருமானம் value 2 இன் பெருமானத்திலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். மீள்செயல் value 1 இல் தொடங்கும் value 2 இல் முடிவடையும். இங்கு மீள்செயல் கட்டமைப்பானது for x : 10 down to 5 do என காணப்பட்டால் தொடக்க பெருமானம் 10 ஆகவும் இறுதி பெருமானம் 5 ஆகவும் மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை 6 ஆகவும் காணப்படும். இங்கு மீள்செயல் கட்டமைப்பானது for x : 4 down to 0 do என காணப்பட்டால் தொடக்க பெருமானம் 4 ஆகவும் இறுதி பெருமானம் 0 ஆகவும் மீள்செயல் நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை 5 ஆகவும் காணப்படும். இக்கட்டமைப்பிற்கான பிஸ்கல் செய்நிரலினை கருதும் போது புரோகிராமானது ஒதுக்குசெய் சொல்லாகவும் print reverse என்பது செய்நிரலிற்கான பெயராகவும் count எனும் மாறியானது இன்டிஜர் ஆகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. for count : = 10 down to 1 do write ln count. இங்கு count என்னும் மாறியின் பெருமானத்தை 1 தொடக்கம் 10 வரைக்கும் மாற்றிக்கொண்டு வெளியிடும் அதேவேளை மீள்செயல் 10 தடவைகள் நடைமுறைப்படுத்தப்படும். 10 எண்களின் மொத்தத்தையும் சராசரியையும் காணல். இக்கட்டமைப்பிற்கான செய்நிரலானது புரோகிராம் ஆனது ஒதுக்குசெய் சொல்லாகவும் print reverse என்பது செய்நிரலின் பெயராகவும் count எனும் மாறியானது இன்டிஜராகவும் அறிமுகம் செய்யப்படும். for count : = 10 down 1 do write line count. இங்கு count என்னும் மாறியின் பெருமானத்தை 10 தொடக்கம் 1 வரைக்கும் மாற்றிக்கொண்டு வெளியிடும் அதேவேளை மீள்செயல் 10 தடவைகள் நடைபெறும். 10 எண்களின் மொத்தத்தையும் சராசரியையும் காணல். இச்செய்நிரலிற்கான பஸ்கல் செய்நிரலை நோக்கும்போது புரோகிராம் ஆனது ஒதுக்குசெய் சொல்லாகவும் டோட்டல் எவரேஜ் ஆனது செய்நிரலின் பெயராகவும் i num total என்பன இன்டிஜராகவும் எவரேஜ் என்னும் மாறி ரியலாகவும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. இங்கு டோட்டலின் ஆரம்ப பெருமானம் 0 ஆகும். for i : 1 to 10 doவின் மூலம் 1 தொடக்கம் 10 வரை இக்கட்டமைப்பு செயற்படுத்தப்படும். அவ்வாறு செயற்படுகின்ற முதலாவது தடவையில் enter நம்பர் ஊடாக இலக்கம் பெறப்பட்டு நம்மில் சேமிக்கப்படும். அவ்விலக்கமானது 0 கூட்டப்பட்டு டோட்டல் பெறப்படும். இவ்வாறு இரண்டாவது தடவையும் enter நம்பர் ஊடாக இலக்கம் பெறப்பட்டு நம்மில் சேமிக்கப்படும். அவ்விலக்கமானது டோட்டலுடன் கூட்டப்பட்டு டோட்டல் பெறப்படும். இவ்வாறு தொடர்ச்சியாக 10 தடவைகள் இலக்கம் பெறப்பட்டு டோட்டலுடன் கூட்டப்படும். பின்னர் for முடிவுறுத்தப்படும். டோட்டலை i ஆல் பிரிப்பதன் மூலம் எவரேஜ் ஆனது பெறப்படுகின்றது. பின்னர் total is எனும் வார்த்தையோடு டோட்டலும் average is எனும் வார்த்தையோடு எவரேஜும் வெளியீடாக காட்டப்படும். குறிப்பு: ஒரு கூட்டுக்கோவை பிகினிற்கும் எண்டிற்கும் இடையே எழுதப்படுகின்றது. மீள்செயல்களின் தடவைகள் நிச்சயமாக தெரியாத விடத்து while do கட்டமைப்பும் repeat until கட்டமைப்பும் பயன்படுத்தப்படுகின்றது.